அடா பாவிங்களா! எந்த தப்பும் பண்ணாத சத்யாவ போட்டு இந்த அடி அடிக்கிறீங்கடா! இன்னைக்கான சிறுகடிக்க ஆசையில பார்த்தீங்கன்னா, சூழ்ச்சிப்படி எப்படியோ பார்த்தீங்கன்னா, முத்துவும் மீனா மேல உள்ள கோவத்தில பார்த்தீங்கன்னா, எப்படியாவது சத்யாவ பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல உள்ள தள்ளணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன்ல பார்த்தீங்கன்னா, உள்ள கொண்டு போறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கே தெரியும். சத்யா பார்த்தீங்கன்னா, ரேகாங்கிற ஒரு பொண்ண லவ் பண்ணுவாங்க. ரேகாங்கிற ஒரு பொண்ண லவ் பண்ணும்போது, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ண வெளியில வர வச்சு, ஒரு ரூம்ல ஸ்டே பண்ற மாரி ஸ்டே பண்ண வச்சு, என் பொண்ண காணோம். இந்த மாரி என் பொண்ண பார்த்தீங்கன்னா, சத்யாங்கிற ஒரு அதாவது மீனாவோட தம்பி சத்யாங்கிற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணிட்டு இருந்தான். இப்ப என் பொண்ண பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து காணோம். அப்படிங்கிறப்போ எனக்கு அவன் மேல சந்தேகமா இருக்கு. தயவு செஞ்சு போயிட்டு சத்யாங்கிற பையன போயிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி நீங்க அவன விசாரிக்கணும் அப்படிங்கிற மாரி பொய்யான ஒரு கேஸ் குடுக்குறாங்க. அந்த பொய்யான கேஸ நம்பி போலீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சத்யாவ உள்ள வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதுவும் சத்யா வச்சு உள்ள அடி அடின்னு அடிக்கும்போது, சத்யா வழியில, "ஐயோ சார் என்ன விட்டுருங்க. எனக்கு எந்த தப்பும் தெரியாது. நான் ஏன் சார் ரேகாவ கடத்த போறேன்? நான் ரேகாவ லவ் தான் சார் பண்றேன். எனக்கு அவள கடத்தணும்னு அவசியம் இல்ல சார். நான் இல்லாம என்னால இருக்க முடியாது. அவ இல்லாம என்னால இருக்க மாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இதை கேட்ட மீனாவும் முத்தும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷனுக்கு உள்ள வர்றாங்க. அவங்க அம்மா ரொம்பவே பயத்துல பார்த்தீங்கன்னா, "மீனா எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சத்யாவ புடிச்சுட்டு போயிட்டாங்க. சத்யா இந்த மாரி ஆளும் கிடையாது. உள்ள வச்சு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்றாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மீனாவும் பயத்துல பார்த்தீங்கன்னா, முத்துக்கிட்ட ஃபோன் அடிச்சு, "இந்த மாரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ள போறாங்க. உள்ள போன உடனே முத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். முத்துவோட கொழுந்தியா பார்த்தீங்கன்னா, கொழுந்தியாவோட கணவர் பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் போலீஸ். அவர்ட்ட பேசுறாரு. "ஏங்க என் மச்சான் அந்த மாரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. சத்யா அந்த மாரி ஆள் கிடையாது. ரோகிணி லவ் பண்றானே தவிர்த்து இந்த மாரி கடத்தணுங்கிற ஒரு இன்டென்ஷன்லாம் அவனுக்கு கிடையாதுங்க. தயவு செஞ்சு என்ன வெளில விட சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி பேச, அதுக்கு "யோவ் உனக்கு என்னய்யா தெரியும்? கண்டவன் பேச்ச கேட்டுக்கிட்டு ஒழுங்கா இல்லாம சம்மந்தமே பெரிய வீட்டு பொண்ண லவ் பண்ணா இப்படிதான் நடக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, முத்துக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. "ஏங்க நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க அவன் நம்பாம சம்மந்தமே நீங்க லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டிராஃபிக் போலீஸுக்கும் முத்துக்கும் பயங்கரமா சண்டை வர ஆரம்பிக்குது. அப்பயில முத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. இத நம்ம கண்டே பிடிச்சாகணும்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டு "மீனா நான் சொல்றத மட்டும் செய். ஓகேவா? நீ ரேகாவோட அப்பாவோட வீட்டுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணு. இதுக்கு பின்னாடி யாரோ இருந்து சதி பண்றாங்க." அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா முத்து சொல்றாங்க. "சரிங்க நான் வாட்ச் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. முத்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வக்கீல்லாம் கூப்பிட்டு இந்த மாரி தப்பே பண்ணாத ஒருத்தர பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி முத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா முத்து ஒரு விஷயத்துல இறங்கிட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா அத காப்பாத்தாம இருக்க மாட்டாரு. ஏன்னா முத்துவோட பழக்கமே அப்படிதான். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, முத்து அத ஹேண்டில் பண்ணி சரி பண்ணாம இருக்கவே மாட்டாரு. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, பார்த்துட்டு ஒரு கை பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இருப்பாரு. வெயிட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் கிடையாது, ஒரு பக்கம் சத்யா போட்டு எல்லாரும் அடி அடின்னு அடிக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, ஏன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, முத்துவே மீனாவே பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிறவங்க டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும்போது, அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ரீசன் என்ன அப்படின்னா, மத்தவங்கள பார்த்தீங்கன்னா, முத்துவும் மீனா வாழவே விடக்கூடாது. இவங்கள நல்லா இருக்கக்கூடாதுங்கிற சின்ன ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா, முத்துவும் மீனாவையும் பழி வாங்கணுங்கிற ஒரு சின்ன ரீசனுக்காக சுத்தி இருக்கிற எல்லாரையும் போட்டு பார்த்தீங்கன்னா, வாதாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரோகிணியா இருக்கட்டும் சரி, மனோஜா இருக்கட்டும் சரி, விஜயாவா இருக்கட்டும் சரி, எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் முத்து, மீனா மட்டும் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஒரு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் கஷ்டத்த தாங்குவாங்க. ஒண்ணு விட்டா ஒண்ணு, ஒண்ணு விட்டா ஒண்ணு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டத்த குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் எப்படியோ கண்டிப்பா சத்யாவ இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ கண்டிப்பா வெளியில எடுத்துருவாங்க. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரேகா எங்க இருக்காங்க? அவங்க எதனால இன்னும் வரல? எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு முத்து கண்டுபிடிக்கிறதுக்காக தீவிரமா பார்த்தீங்கன்னா விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. பட் சப்போஸ் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரீசன் என்ன அப்படின்னா, ஏன்னா ரேகாவ கண்டுபிடிச்சா தான் சத்யா பார்த்தீங்கன்னா வெளியில எடுக்க முடியும். ஏன்னா ரேகா இல்லாத வரைக்கும் அது யாரா இருந்தாலும் மிஸ்ஸிங் கேஸ்ல தான் போய் முடியும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முத்து கண்டுபிடிப்பாரா? கண்டுபிடிக்க மாட்டாரா? அப்படிங்கிறது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சத்யா பார்த்தீங்கன்னா, ரேகா அதாவது பெரிய இடத்துல நீ லவ் பண்றடா, உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லுவாங்க. பட் சத்யா பார்த்தீங்கன்னா, ரேகாவ லவ் பண்ணது தப்புன்னு சொல்றீங்களா? தப்பு இல்லன்னு சொல்றீங்களா? இல்ல ப்ரோ அப்படிலாம் இல்ல. லவ் அப்படிங்கிறது காமனா எல்லாருக்கும் வர்றது தான் ப்ரோ. சத்யா பார்த்தீங்கன்னா, பெரிய இடத்து வீடா இருந்தாலும், மிடில் கிளாஸ் இடமா இருந்தாலும், சத்யா பார்த்தீங்கன்னா, ரேகாவ பிடிச்சிருக்கு, லவ் பண்றாங்க. ரேகாவுக்கும் சத்யாவ பிடிச்சிருக்கு, 2 பேரும் லவ் பண்றாங்க. தப்புலாம் இல்ல ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல ப்ரோ, ஏன்னா சத்யா மிடில் கிளாஸ் பையன் தானே, அப்படிங்கிறப்போ எதுக்கு தேவையில்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இடத்த விட்டு பொண்ணு லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா? சத்யா ரேகாவ லவ் பண்ணது தப்பா? தப்பு இல்லையா? சரியா? சரியில்லையா? உங்களோட கருத்து என்ன? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க அப்படின்னா, அது நல்லா இருக்கும். ஏன்னா ரீசன் என்ன அப்படின்னா, ஏன்னா நம்ம ரியாலிட்டில என்னன்னா, ஒரு பையன் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ண லவ் பண்றான் அப்படின்னா,
அது ரியாலிட்டியாக நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பார்க்குற ஆடியன்ஸு ஓகே இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பா.